கைஸ் நம்ம இப்போது இந்த நெல்லியம்பதியோட அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த பாஸ் நம்ம கையில் வச்சுக்கிறோம். ஸோ இங்கேருந்துட்டு தான் மேலே ஏற போகிறோம். ஆக்சுவலி நெல்லியம்பதி அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து கேரளாவில் ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் தான். ஸோ வாங்க உள்ளே போவோம். எனக்கு ரோடெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊட்டி மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஸோ அண்ட் வந்து நிறைய வீடியோலாம் பார்த்தப்போ பார்த்துட்டிங்கன்னா ரோட்டு மேலேயே யானைங்கள்லாம் நின்றுச்சு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியல. நமக்கு வாய்ப்பு கிடைச்சா அனிமல்ஸை பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து போத்துண்டி டேம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டேம் நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு அந்த டேம் வந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த நெல்லியம்பதி அந்த அடிவாரத்துக்கே வந்திருப்போம். வாங்க ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் எத்தனை வியூ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியல. கம்ப்ளீட்டாகவே இந்த பிளேஸ் வந்து நமக்கு புதுசு தான். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் இப்போ தான் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் போகிறோம். ஃபஸ்ட்டு போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இது ஏழைகள் ஊட்டின்னு தான் சொல்கிறாங்க. பெரிய க்ரௌடே இல்லை இங்கே. நம்ம தனியாக போகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ ஏதோ ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி ஏற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே ரோடு வேலையாகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா ரொம்ப ரோடோட அகலமும் கம்மி. ஸோ வண்டியில் போகிறப்ப ஒரு மாதிரி கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருக்குது இந்த ரோடு. அந்த அளவுக்கு அகலம் கிடையாது. ஸோ ஏதோ தனி காட்டுக்குள்ளே நம்ம ஒரு மாதிரி தனியாக என்ட்ரி ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. கொஞ்சம் திடீர்னு ஏதாவது ஒரு யானையோ ஏதாவது ஒரு அனிமல் வந்துச்சுன்னா தான் தெரியும். இங்கே வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் மீன்ஸ் கேசவபாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குன்னாங்க. அப்புறம் சத்ரகுருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டையும் நமக்கு டைம் இருக்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பிளேசஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ பிளேசஸ் நம்ம பார்ப்போம். இங்கேயும் நிறைய கப்புள்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம வழக்கம் போல் சோலோவாக போய்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் வந்துட்டோம். அந்த இடத்துல நிறைய வண்டியெல்லாம் நின்றுட்டுருக்கு. இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி நின்று பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட் சைடு பாருங்களேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரான ஸ்பாட் இது. ஃபேமிலியோடு எல்லாம் நின்று ஃபோட்டோ தான் எடுத்துகிட்ருக்காங்க. பட் நம்ம தனியாக வந்திருக்கிறதுனால எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. வழக்கம் போல் செல்ஃபி தான் எடுக்கணும் போல். சரி ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் சைட் சீக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு நின்று நிறைய பேர் பார்க்குறாங்க. நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் இங்கே உட்காந்தாச்சு. இந்த சைட்லேருந்தே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குதா? ஓ, ஆனால் வந்துட்டு நான் வந்த டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல சீசன் டைம்லன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா ஃபால்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனால் ஃபால்ஸில் தண்ணி இல்லை சுத்தமாக. பட் நல்லா இருக்குது. இங்கே குளுன்னு காற்றடிக்குது. வெயில் அடிக்கிறதே தெரியல. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஃபஸ்ட் வியூ பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரெல்லாம் நிறுத்துறதுக்கான இடமும் இருக்குது. நல்லா அகலமாக ரோட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இங்கே வந்து வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நம்ம வழக்கம் போல் சோலோ தானே. ஸோ சோலோவாக வந்திருக்கோம். கைஸ் ஆக்சுவலி இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த மலைங்களுக்கு கீழே அவ்வளோ மரம் இருக்குது. அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ஸோ உள்ளே வெளிச்சமே அடிக்காது போல். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஸோ இந்த வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கைஸ் கேசவபாரா வியூ பாயிண்ட் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிராமம் மாதிரி இருக்குது. ஸோ கடையெல்லாம் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து ஏவிடி டீ தூள், நம்ம டீ குடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த டீ எஸ்டேட் இங்கே தான் இருக்கும் போல் இருக்குது. கார்டன் ஃப்ரெஷ் டீ ஃபார்ம் மணலூர் எஸ்டேட் ஏவிடி. ஸோ ஏவிடி தான். ஏவிடி டீ தூள் ப்ரொடக்ஷன் இங்கே தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி தான் இது. தெரியுதா? ஸோ அந்த இண்டஸ்ட்ரி தான். டீ வாசம் தூக்குதுங்க. ஜம்முன்னு இருக்குது டீ வாசம். டிக்கெட்டை எடுத்துட்டோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பர் பர்சனுக்கு 20 rupees. ஸோ இங்கேருந்து 400 meters வந்து நம்ம ட்ரக் பண்ணி போகிறோம். ஸோ ட்ரக்னால் ரொம்ப பக்கம்தான், இன்னும் பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த வியூ பாயிண்ட்டு. இதுதான் அந்த கேட். இங்கே பாருங்கள். போயிட்டே இருப்போம்.
நம்ம ஒத்தையால் ட்ரெக் பண்ணி போகணுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா யாருமே இல்லை. ஸோ நம்ம வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஃபேமிலியே வந்துட்டு கிளம்பி வராங்க. ஸோ வாங்க நம்ம நடந்து போவோம். எப்படி இருந்தாலும் சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாகவே இந்த பிளேஸ் எல்லாமே புதுசு தான். ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு வழி போகுது. ஆனால் இதுக்குள்ளே போனால் வச்சுங்க என்ன பண்ணுவாங்கன்னு இங்கே பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போனால் கண்டிப்பாக கேஸை போட்டு, ஸோ அந்த வழியில் உள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஸோ மேபி டேஞ்சர் இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம், இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மொத்தத்தில் அது அந்த வழி. ஸோ அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து தான். ஸோ நமக்குன்னு போக சொன்ன இடத்துக்கு மட்டும் நம்ம போகிறோம், வியூ பாயிண்ட்டை சேஃபாக பார்க்குறோம், தென் சேஃபாக வரோம். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. இங்கே பாருங்களேன், இது ஆக்சுவலி இங்கே ஒரு கரண்ட் கம்பம் சாஞ்சிருக்குது. இங்கே கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கிடக்குது. என்ன பில்டிங்காக இருந்திருக்குன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, நல்லா நடுவு காட்டுக்குள்ளே இப்போ தான் கட்டின மாதிரி இருக்குது. ஸோ வியூ பாயிண்ட் வந்துட்டோம் மக்களே. ஆக்சுவலி பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறக்காக தான் இங்கே ஒரு பேக் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே வச்சிடணும். ஓ செம்தியான வெயிலாகுது. We came to the கேசவபாரா வியூ. கயிறெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கப்பா. எதுக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சுற்றிலும் நல்ல பொட்டல் காடாக இருக்குது. சரி வாங்க எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். போயிட்டு இந்த வியூ பாயிண்டில் அப்படி என்ன தான் இருக்குது, என்ன தான் நடக்குது. ஓகே, இங்கே பாருங்க இறக்கமாக தான் இருக்குது. அங்கே போய் இறங்கி நின்று பார்க்க முடியும் போல். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம நின்று இந்த வியூவை ரசிச்சுட்டு வருவோம். எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கிடையாது. தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு? இதுதான் நம்ம ஏறி போகணும். வேகமாக ஓடும். எஸ், மழை பெஞ்ச தண்ணி எல்லாம் தேங்கி நின்றுருக்கும் போல். ஓகே, குட்டி குட்டி தவளைங்க தாங்க இருக்குது. இங்கே வந்து ஒரு திகிலான ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. உள்ளே போகலாமான்னு தெரியல, பட் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. போவோமா? போய் தான் பார்ப்போமா? ரொம்ப பாலடைஞ்ச பேய் பங்களா மாதிரி இருக்குது. உள்ளே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மேலே ஏணியெல்லாம் வச்சுருக்காங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். என்ன ஆச்சு, என்ன ஆயிருப்போகுது, வாங்க பார்த்துருவோம் அதையுமே அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு தான் போகணும். ஸோ நம்ம இது மேலே தான் ஏறி பார்க்க போகிறோம். உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஆக்சுவலி வந்து என்னவா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேர் இருக்குது. பெட்ரூம் மாதிரியும் இருக்குது. பட் வாங்க, இது வந்து ஒரு திகில் பிளேஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதனால ஏறி போகலாமா வேண்டாமான்னு தெரியல. சரி போவோம்.
ரொம்ப பழைய ஏனிங்க. சரி, ஆக்சுவலி இது ரொம்ப பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. உள்ளே வர கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இது என்ன பிளேஸாக இருக்கும்னு தெரியல, கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. ஒருவேளை ஹாஸ்பிட்டலாக இருக்குமோ? எனக்கு இங்கே லைட்டாக பயமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த பில்டிங்கில் தனியாக இருக்கோங்க. பாலடைஞ்ச பேய் பங்களா. உள்ளே போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க போய் பார்த்துருவோம். பார்த்துட்டிங்கன்னா உள்ளே படிக்கட்டெல்லாம் போகுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ டாய்லெட்டெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு டாய்லெட் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து இந்த கேசவ பாறையில். ஸோ இது எனக்கு வந்து ஒரு மாதிரி டர்ரான பிளேஸாக தான் இருக்குது. உள்ளே எல்லாம் போகிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த படிக்கட்டு இறங்குது. நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலி பின்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே முடிச்சுட்டு கிளம்புறப்ப வந்து ஒரு பயமாகவும் ஒரு திகிலான ஒரு பிளேஸ்க்குள்ளே என்ட்ரான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஒருவேளை ஹாஸ்பிட்டலாக இருக்குமோ? பழமையான பில்டிங் மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலி இந்த இடத்த நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கங்க. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. உண்மையாகவே இந்த பில்டிங்குள்ளே போனப்பவும் சரி, இங்கே ஒரு மரம் இருக்குது தெரியுதா, இந்த மரத்தை பார்க்குறப்பவும் சரி ஒரு மாதிரி தான் இருக்குது. பேட் வைப்ரேஷன் பண்ணுது. இது பேட் வைப் பண்ணுது உண்மையாகவே. இது பாருங்களேன். ஆக்சுவலி டக்குன்னு நான் உள்ளே ஏறினப்போ யாரோ ஒருத்தர் இருந்திருந்தாலோ, இல்லை சட்டுன்னு அங்கேருந்து இப்போ யாரோ ஒருத்தர் நடந்து வந்தாலோ எப்படி இருக்கும்? விஷுவலில் நான் நினைக்கும் போது எனக்கு பதட்டமாகுது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கண்டிப்பாக உள்ளே போய் தைரியமாக பார்க்கலாம். நம்ம தனியாக வந்திருக்கோம், நம்மளும் தைரியத்தை வரவழைச்சிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போன கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா ஒரு வேளை ஹாஸ்பிட்டலாக இருக்குமோ? யார் கேசவ பாறையில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்க போகிறான்? ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா, அந்த செவுத்தில் இருக்கிற ஒரு இது வந்து தலையை இப்படி குனிஞ்சிட்ருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பகலாக தாங்க இருக்குது, இருந்தாலும் பயமாக இருக்குதுங்க. போகும்போது இந்த காட்டுக்குள்ளே நான் தனியாக தான் போனேன். அப்போ பயம் இல்லை. அந்த தேவையில்லாமல் இந்த பில்டிங்கில் ஏறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. இப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு அந்த பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியான பிளேஸாக தான் இருந்துச்சு. தேவையில்லாமல் உள்ளே போய் பார்த்துட்டோமோ? இன்னும் உள்ளே போகலாம் தான். பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய பெட்டெல்லாம் எரிஞ்சு கிடந்துச்சு. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேபிள்லாம் உடஞ்சி அதெல்லாம் உள்ளே இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. பாருங்கள், ஸோ எனக்கு பின்னாடி இத்தனை பேர் போகிறாங்க, இத்தனை பேர் போயுமே எனக்கு பயமாக தான் இருக்குது. இன்னும் பயத்திலிருந்து வெளியே வர முடியல. ஓகே, ஸோ போங்க பாருங்கள், பட் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. யாரோ ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி போங்க. அந்த எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது எனக்கு இப்போது.
ஏன்டா ஏறணும் அப்படின்னு இருக்குது. ஸோ போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, அவ்வளோதான். எனக்கு இப்படி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அந்த இடமே வந்து ரொம்ப பேட் வைப்ரேஷன் அனுப்பிச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு பெட்டு எரிஞ்சிருக்கு, ஜன்னல்லாம் உடஞ்சிருக்கு, அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்ட் ரூமெல்லாம் டோர் கீர் எல்லாமே பிரேக் ஆகி ரொம்ப பழசாக பாலடைஞ்சு கிடக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அதோட பேட் வைப் எப்படி இருக்கணும். ஹாய் 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 பாய். ஸோ கைஸ், குட்டி பசங்களாம் மஜாவாக போயிட்டுருக்குறானுங்க. நம்ம மட்டும்தான் தனியாக போயின்னு இருக்கிறோம். இங்கே இருக்க ஃபாரஸ்ட் கார்ட்ட கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த பில்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெசார்ட்டாக இருந்துச்சான். ஸோ அவருக்கே எக்ஸாக்டாக தெரியல, பட் ரெசார்ட்டாக இருந்துச்சு. இது இப்போ அந்த இடத்தையே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுத்ததுனால அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது, ஏதோ சம் கேஸ் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தார்.